போன எபிசோடு எல்லாரும் வசமா மாட்டி இருப்பாங்க. ஈரா வந்து அவனோட வாழை வெளில எடுத்துட்டு வருவான். அதோட முடிஞ்சிருக்கும். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பார்ப்போம். அந்த பொண்ணு அந்த அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டு மேல இருந்து ஒரு வால் வேற வந்து நிக்குது. ரொம்ப பிரகாசமான ஒளி வேற அடிக்குது. வால் வீரனோட உண்மையான சக்தி இப்படியா இருக்கும்? அந்த இடத்துக்கு யாரோ புது ஆள் தான் வந்திருக்காரு. ஐயா அந்த வால் இன்னுமே இருக்கா? இவனோட பேர் வந்து வெய்ஜின். சின்னதா அங்க சண்டை வேற நடக்குது. அந்த பொண்ணோட அட்டாக் அவன் எல்லாத்தையுமே அசால்ட்டா தடுத்துட்டான். 2 பேருக்கும் அங்க சரியான ஒரு சண்டை நடக்குது. அவனுமே வாளால முடிஞ்ச அளவுக்கு தாக்குறான். என் இடத்துல வந்து என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாம்? அவன் அது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளில வந்துட்டான். அவனுமே தண்டரால அங்க அட்டாக் பண்றான். இந்த பசங்க மேல கையை வச்சு பாறான். இந்த இடம் இருந்த அடையாளமே தெரியாம காணாம போயிடும். அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டே உதவி கேட்கற மாதிரி தெரியுது. நான் இவ்வளவு சொல்லியுமே நீ கேட்க மாட்டியா? இவன் பண்ண அட்டாக்க எவனா வந்து தடுத்துட்டாங்க. அழியாத வால் வீரன் தானே நீனுமே. இங்க பாரு, உன்னை பத்தி என்கிட்ட லியாங்கமே சொன்னான். என்னோட பேர் வந்து சூரு. நான் அந்த மோப்பலியை சேர்ந்தவன் தான். அப்பப்ப அங்கேயும் இங்கேயும் ஆஞ்சுக்கிட்டு இருப்பேன். கிரேட்லியோட வாய் காப்பாளர் தான் நானு. எதுக்காகடா நீ வந்து இப்ப தடுத்துக்கிட்டு இருக்க? என்ன வந்து இங்க நீ எது பண்ண நினைச்சாலுமே நான் கண்டிப்பா உன்னை தடுக்க தான் போறேன். உன் வாள் எவ்வளவு வேகமா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, கவலைலாம் படாத. நான் வடக்க நோக்கி தான் போக போறேன். இந்த பசங்களை வந்து ருவான் தான் அழைச்சிட்டு போக சொன்னாரு கிரேட்லி வரைக்கும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளதான் பதுங்கி இருக்கு. இவன் அந்த வாழை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கான். இந்த வாழை லியாங்க தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இங்க பாருங்கடா, அந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். உங்க யாரையும் நான் ஏமாத்தலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீ பண்ண தப்ப மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. அந்த இடத்த பழைய மாதிரி அந்த பொண்ணு மாத்திட்டு அந்த ஷேடோவுமே அங்க வந்துட்டாரு. அந்த 2 பசங்களையுமே அந்த பொண்ணு வெளில விட்டுட்டு, என்ன ஆச்சும் பிளானோட வந்து எல்லாத்தையும் தீக்கிறதுக்காக வந்தியா? நீ எதுக்காக இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ குடும்பத்தோட இடத்த நீ தானே பாதுகாத்துக்கிட்டு இருக்க. அதை எப்படி நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல மறப்போம்? அப்பாவி மேலாம் நீ இந்த மாதிரி கையை வச்சுனா உனக்கு யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இந்த ஓல்டு மேனுமே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? பல ஆண்டுகளா நான் கிரேட் லீக் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து நல்லா பாரு. இன்னைக்கு ஒரு நாள் பட்டுதான். இதுக்கு மேல இந்த இடத்துல யாராச்சும் காணா போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் திருப்பி இங்க வந்து உனக்கு தண்ணி கடியில அடைச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் பட்டு உருவாக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நடக்காதுன்னு அந்த பொண்ணுமே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவகிட்ட எல்லா உண்மையும் இப்பயே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அவ கஷ்டத்தை கண்டிப்பா அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருமா, நீ காதலோட வழியில இருக்கன்னு தெரியும். உன்னோட கணவன் வந்து உன்னை ஏமாத்தல. உண்மை யாருக்கும் தெரியாம போயிட்டு, அதனாலதான் அந்த இடத்துக்கு நீ போக வேணாம் நான் சொல்றேன். எதுக்காக என்கிட்ட திருப்பி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு தெரியாது, அவனுமே என் மேல உண்மையா காதல் ரொம்ப அதிகமா வச்சிருந்தான். நான் சொல்றது கண்டிப்பா உனக்கு தெரியாது. அந்த அகாடமில அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. அவனோட புகழ் எல்லாமே ஒரே இரவுல அழிஞ்சு போயிட்டு அவன் அதுக்கடுத்து பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டான். இந்த கிரேட்லிலேயே அவன் தான் முதல் அறிஞரா இருந்தான். லேக் சைடு அகாடமியை காட்டுறாங்க. அந்த பையனுமே அங்க போய் நல்லா படிக்கிறான். அவனுக்கு அங்க ஒரு நல்ல வரவேற்புமே அதுக்கு அடுத்து கிடைக்குது. இந்த சீன் வந்து ஃபுல்லா பாட்டுல தான் போயிட்டு இருக்கு. அதை குடிச்சவன அந்த பையனுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அதுக்கடுத்து அந்த பையனை போட்டு எல்லாரும் அங்க கொடுமைப்படுத்துறாங்க. அந்த பையனை அதுக்கடுத்து வெளில தூக்கி போட்டானோ எல்லாம் சேர்ந்து. அந்த பையன் அதுக்கடுத்து அந்த ஊருக்குள்ளதான் அலையிறான். அந்த கடல்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கடைக்காரன் எட்ட போடான்னு அடிச்சு தள்ளி விட்டுட்டான். கீழே கிடந்தது அந்த பொண்ணுமே எடுத்து கொடுக்குது. அந்த பொண்ணு முடிஞ்ச பார்த்தானா அந்த கீழே எல்லாம் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு அவனும் அதுக்கடுத்து ஒன்னாதான் இருக்காங்க. அவனும் அங்க சந்தோஷமா தான் இருக்கான். அவளுக்காக அவன் வந்து கொடை தராங்க. தலையில இருக்கிறது அந்த பொண்ணு கழட்டி அவன்கிட்ட தருது. அவனும் அதுக்கடுத்து எங்கேயோ பயணத்துக்கு போறான். அவன் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த மாதிரி தான் தெரியுது. காதலுமே அவன் கண்ணை நல்லா மறைச்சிட்டு அந்த பையன் ஏதோ தண்ணி கட்டில போற மாதிரி தெரியுது. அறிஞர்களுக்கு இடையே கௌரவ போட்டி தான் பிறந்துச்சு. நீ சொல்றத பார்த்தா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு ஒரு பக்கம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டு என்னடா நடக்குதுன்னு அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியாம அவருமே நீ மலை தெய்வமா மாறுவன்னு தான் வலியுறுத்தினாரு. ஆறுதலா அவருமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அவன் இறந்து போய் ரொம்ப நாட்கள் ஆகுது. அவனை நீ வேற ஒரு வாழ்க்கையில பாப்ப. நீ இனிமேல இருந்து நவுந்து போறத பாரு. அந்த நீதிமன்றத்துல எனக்கான ஒரு இடத்த நானுமே வாங்குவேன். இங்க பாரு, இந்த பயணம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் இங்க போறத சொல்ல வேணான்னு தான் நினைக்கிறேன். இந்த பாதைகளை கடந்து போகும்போது நம்மளோட மறுசந்திப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயணமே அதுக்கடுத்து கிளம்பி போயிட்டான். இங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டானோ. அந்த பயணம் பாக்குறதுக்காக தான் அந்த பொண்ணுமே ஏக்கத்தோட இருக்கு. அங்க இருந்து வந்து எல்லாரும் இங்கதான் உட்காந்துருக்கானோ. அவன் போட்ட போதையில அவனால சுத்தமா நிக்க கூட முடியல. எங்க அப்பயே என்கிட்ட சொன்னா இவன் ரொம்ப குடிப்பான்னு. அந்த லியாங்கமே வழி காட்டுறதுல ஒரு சிறந்தவன் தான் ரொம்ப. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நானுமே ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே எனக்கு காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இதையால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உனக்கு பிடிக்காம போயிட்டுனா என்ன பண்ணுவேன்? அதை நானே என்னன்னு பாத்துக்கிறேன். என்னால அதுக்கு மேல உங்க கூட வர முடியாது. நான் அந்த இடத்துக்கு தான் இப்ப போயாகணும்.
பல நூற்றாண்டுக்கு அது ஒரு வாட்டி தான் நடக்கும். அந்த போர்ல நானுமே ஆச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். அது நீங்க நினைச்சு யாரும் கவலைப்பட வேணாம். இந்த ஜேடி டோக்கனை வச்சுக்க. தட்சிணி ஆபத்துல இருந்தனா இதுல வாட்டர்ல அனுப்பு. பிரிவுல இருந்து கண்டிப்பா உனக்கு ஒரு உதவி கிடைக்கும். அவன்கிட்ட கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்க சொல்றான். அந்த சின்ன பையனுக்கிட்ட போய் கொஞ்சம் பொம்மை தரான். அவன் வச்சிருந்த கழுதையை வந்து இவன் வாங்கிக்கிட்டான். எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு, உங்க பயணத்தை பார்த்து போங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அவனுமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இவங்களுமே ஆளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. அவங்க எல்லாரும் பேசுறதோட அதுக்கடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலான்னு உட்காந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ நீ சொன்னதெல்லாம் ஹீரோ நினைச்சு பாக்குறான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஹீரோவை நினைச்சுதான் அங்க ஹீரோனியுமே உட்காந்துருக்காங்க. இந்த பையன் இங்க ஹீரோவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரி ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதுக்கடுத்து அவனும் ஹீரோ பின்னாடியே தான் அப்படியே போறான். அவன் சொல்றது அங்க ஹீரோ பெருசா எதையும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் கண்டிப்பா உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான், நீ அவனை நம்பலாம். அப்பனா நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்துக்கலாம். ஆனா நீ என் கூட வராத. ஏன்னா அவன் உடம்புக்குள்ள கெட்ட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் கையை வேற அங்க பட்டுன்னு ஏதோ ஒரு மாதிரியா பண்ணுது அவனுக்கு. ஹீரோ கூட அவன் ஒன்னா சேரலாம் தான் பார்த்தான். அது இப்ப பெருசா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த பையன் வந்து இப்ப ஹீரோட சீடனா ஆகிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். ஹீரோவுமே இன்னும் உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதுக்கடுத்து நைட் நேரமும் ஆயிட்டு அந்த ஓல்டு மேன் வேற ஹீரோ கூட என்ன கத்துக்கணும்னு சொல்றானே தெரிய மாட்டேது. என்கிட்ட சொல்லியும் தொலைய மாட்டான். போயிட்டு இருக்க வழியில ஹீரோவுமே தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் போறான். மாஸ்டர் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கிரேட்லியை விட்டு வெளில போக போறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த குவான் சிங் ராஜ்யம் வந்து கிரேட் சூயிங்க்கு கீழே தான் இருக்கு. அந்த பயல பட்டு அவ தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவங்க எல்லாருமே அதுக்கு அடுத்து நகரத்துக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. இதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு மொத்தமா கட்டி கொடுத்துரு. இவங்க 2 பேரும் இங்க முட்டாய் தான் வாங்கி சாப்பிடுறாங்க. அவன் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறத பட்டு ஆட்டையை போட்டுட்டான். அதுக்கடுத்து எல்லாரும் கோயிலுக்கு தான் போறாங்க. கோயிலுக்கு வேற வந்திருக்கோம், காசு கொஞ்சம் எடுத்துட்டு வா. அவன் ஏதோ ஒரு பொண்ணு வேற அங்க வந்து பாக்குது. அந்த பொண்ணு பாக்குறத இவனுமே கவனிச்சுட்டான். நகரத்துல அப்படியே நீர் தெய்வத்தை அழைச்சிட்டு போறாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு அங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நடுவுல வந்து ஒரு அம்மா வந்து என் பொண்ணை விட்டுருங்கன்னு தயவு செஞ்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்ததை பார்த்து அந்த பொண்ணுமே இறங்கி ஓடுது. அந்த பையன் வேற விட மாட்டான். இங்க பாருமா, அவன் பொண்ணுகிட்ட அருமையான திறமை இருக்கிறத என் சீனியருமே பாத்துட்டாரு. அவர் தான் அழைச்சிட்டு வர சொன்னாரு. இதெல்லாம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு. இதை போய் நீ வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு எனக்கும் கருணை காட்டுங்க. இங்க பாருங்க, அதுல கொஞ்சோண்டு காசு இருக்குது, எடுத்துங்க. பட்டுன்னு அந்த அம்மாவை அவன் அடிச்சுட்டான். சீனியர் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. அவங்க 2 பேரும் இதோட விட்டுரு. இந்த 2 பசங்களுமே அந்த பொண்ணை வந்து இங்க இருந்து காப்பாத்திட்டாங்க. இவனுமே அந்த குட்டி பசங்களை அடிக்கலான்னு வரான். அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துட்டான். அவன் எல்லாருமே அங்க ஹீரோவை சுத்தி வளைச்சிட்டானோ. இந்த இடத்தோட அதிகாரியுமே இங்க வராரு. எதுக்காக இங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? இங்க பாருங்க அதிகாரி, இவனுதான் இங்க சடங்க வந்து தேவையில்லாம கெடுத்துட்டானோ. இவனு வேற பிரச்சனையை கொடுக்குறானோ. நீங்களே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க. இங்க பாருங்க, உங்க வீட்டோட பேப்பர் எல்லாம் எங்கிட்ட ஒழுங்கா காட்டுங்க. இந்த கிரேட்லியோட பார்டர் பாஸ் தான் ஹீரோமே தரான். அங்க இருந்து நீங்க படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? இவன் வேற ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான். சரிங்க பாருங்க, நீங்க வாட்டர் பால்ஸுக்கு போற மாதிரி தெரியுது. இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். இவர் சொன்னதை கேட்டு அவனுமே இங்க இருந்து கிளம்பிட்டான். தம்பி, இந்த மாதிரி நீர் தெய்வத்துக்கான விழா தான் இங்க நடக்குது. அதனால நீங்களுமே இந்த உள்ளூர் பழக்கத்தை கொஞ்சம் கத்துங்க. எல்லாமே இந்த பிரச்சனையை போய் உருவாக்கிட்டு இருக்காதீங்க. பிரதர், நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்க அம்மா ரொம்ப அருமையா சமைப்பாங்க, வரீங்களான்னு சாப்பிட கேக்குது அந்த பொண்ணு. எல்லாருமே அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு வீட்டுல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரதர், இங்க பாருங்க, இது எங்க அம்மா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மறந்துடாதீங்க, நீங்க திருப்பியுமே எங்களை ஒரு வாட்டி பார்க்க வரணும். இங்க அதுக்கடுத்து எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு கடையில கொடுத்துருப்பான காசு, அந்த காசு தான் அது. நீ சொன்ன இடம் இங்க வந்த மாதிரியே தெரியல. விடுதியை பத்தி அவனுமே விழாவறியா ஹீரோகிட்ட சொல்றான். இன்னுமே இப்ப கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தங்குறதுமே கண்டிப்பா அவனுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த இடத்துல காசு ரொம்ப அதிகமா கேட்பாங்களா? ஒரு இரவுக்கு 2000 காசு கேட்பாங்க. உன்னால எனக்கு கொஞ்சம் காசு கடனுக்கு தர முடியுமா? அதுக்கு நீ வேணா வட்டி வேணா போட்டுக்க. நீ ரொம்ப தான் அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய பாக்குற. உங்களோட சீடனா இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு நீங்க வட்டிலாம் ஒண்ணு ரொம்ப கொடுக்க வேணாம். எல்லாரும் அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த இடத்த பத்தி விழாவறியா சொல்லிட்டு அழைச்சிட்டு போகுது. ஒடிப்பாய் வேற அவனோட காசு எங்க போனுச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு? ஒரு இரவுக்கு 2000 காசுகள் ஆகுமாம? ஏன்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவனா? ஏன்னா அவனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நீ கொடுத்த காசுக்கு இது ஒருத்தலன்னு அவன் நினைக்கிறான். நீ எதுக்காக இந்த இடத்துக்கு போந்த? நீ என்ன நல்லா ஏமாத்தின மாதிரி தான் எனக்கு தெரியுது. உனக்கானது இன்னும் எதுவும் கிடைக்கலையா? நீ என்ன சீட்டனா ஏத்துக்கிட்டனா கண்டிப்பா அது உனக்கு கிடைக்கும். என்னை ஏத்துக்க மாட்டியா? உனக்கு கண்டிப்பா நான் ஏதாச்சும் ஒண்ணு வைப்பேன்டா. அந்த முத்திரையில இருந்ததுமே வெளில வந்துட்டு ஹீரோ நம்மளோட வாழ்க்கை விதி அது ஒண்ணா நினைச்சிருந்தாலுமே என்னோட பாதையில நான் போராட வேண்டியது இருக்கு. இதுக்கு அடுத்ததான் ஆட்டம் இருக்கு. கடைசியா யார் சிரிக்கிறாங்கன்னு பாப்போம். ஹீரோக்குமே எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்குன்னு அவனும் வெளில ஓடிட்டான். லிங்கேபுரி வேற ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அவனு நினைச்ச காரியத்தெல்லாம் அவனு சும்மா அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானோ. நான் அவன்ல எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ. பாரு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு வந்து இங்க முதல்ல உட்காரு. உனக்கு இதை பத்தி எத்தனை வாட்டின்னு தெரியல. வாங்கிட்டீங்கமே ஒரு சின்ன ராஜ்யம் தான். நம்ம மன்னர்கிட்ட பெருசா தெய்வங்களுமே கிடையாது. மற்ற தெய்வங்களுமே நீதிமன்றத்துக்கு கீழே தான் இருக்காங்க. அவங்க உதவி நாடுறதை விட்டா நமக்குமே வேற வழி கிடையாது. வெள்ளம் நடந்ததை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அதுவுமே மோசமா தான் இருந்தது. என்னோட பிரிவு கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு இருக்கும். அந்த லிங்கிய பிரிவை பேசாம எதிர்த்து போராடலாம. இப்படி பண்றதுனால மக்களோட வாழ்க்கை தான் வீணா போயிடும். பாத்துக்க, மக்களோட வாழ்க்கை வந்து அமைதியா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அந்த ஆசையுமே அவ்வளவு சீக்கிரத்துல நடக்க போறது கிடையாது. அந்த குரூப்ல இருந்து ஒரு டிராகன் ஒளியுமே வருது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் கூட அதை முழுங்க பார்த்தேன், என்னாலேயே சுத்தமா முடியல. சிஸ்டர், அந்த ஜியாங் அரண்மனையில இருந்து வர செய்தி எல்லாம் நம்பலாமா? அந்த டிராகனோட ஒளி வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த லூ அம்சத்தோட இளவரசனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஹீரோமே இங்க யாரும் தேடிக்கிட்டு தான் போறான். இவன் தான் அந்த நீர் தெய்வம். வந்த கஷ்ட யாரும் கவனிக்க மாட்டீங்களா? நீங்களும் அதுக்காக இங்க வந்திருக்கீங்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் இப்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கான். வாசலுக்கு முன்னாடி வேற ரத்தமா இருக்கு. ஹீரோமே என்னன்னு பாத்துட்டு கதவை திறந்து உள்ள போறான். அம்மா பொண்ணுமே இங்க ரத்த வெள்ளத்துல தான் படுத்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணுக்குமே இங்க கொஞ்சம் உயிர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே
அந்த லிங்கிய பிரிவு தான் காரணம். அடுத்ததான் அவனை உங்களை தான் தேடி வருவானோ. அந்த பொண்ணுமே அதுக்கடுத்து இறந்து போயிட்டு ஏகப்பட்ட இம்மார்டல் இருந்தாலுமே அதுல சில பேர் அரக்கனாதான் இன்னும் இருக்கானோ. அங்க இருந்து அதுக்கடுத்து ஹீரோமே கிளம்பிட்டான். இவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது.